சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில வருடங்களாகவே இந்தியாவில் தங்கம் விலை உச்சத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சாமானியர்களால வாங்க முடியாத பொருளாகவே தங்கம் மாறிடுச்சுன்னு சொல்லக்கூடிய சூழல்ல இதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது. முதல்ல உலகளாவிய பணவீக்கம், ரஷ்யா உக்ரைன் போர் பதற்றம், அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கியுடைய வட்டி விகித உயர்வு போன்ற பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஒன்றிய அரசினுடைய கொள்கையும் இதற்கு மிக முக்கிய காரணம்னு சொல்லப்பட்டுச்சு. இது கடந்த மாதம் நடந்த ஒன்றிய பட்ஜெட்ல தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரி 15% 6% குறைக்கப்பட்டது. அந்த குறைவுக்கு பிறகு அடுத்த சில மணி நேரங்களிலேயே ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2000 ரூபாய் அளவுக்கு குறைஞ்சது. அதன் பிறகு தினமும் நகை கடைகள்ல பொதுமக்களின் வருகையை அதிகம் இருப்பதை பார்க்க முடிந்தது. இந்த சூழல்ல இன்றைய தினம் பார்த்தோம்னா 1 கிராம் தங்கத்தின் விலை அப்படிங்கிறது 6670 ரூபாயாக இருக்கு. இப்ப ஆடி சீசன் முடிஞ்சு ஆவணி மாதம் வருது அப்படிங்கிற காரணத்தினால இந்த சீசனவே பொதுவா கல்யாண சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சுபமுகூர்த்த நாட்கள்லாம் அடுத்தடுத்து வர இருக்கக்கூடிய சூழல்ல இப்போது தங்கம் வாங்கலாமா, அது சரியாக இருக்குமா, ஆபரண தங்கமா வாங்கலாமா, இல்ல அதுல முதலீடு செய்யலாமா போன்ற பல சந்தேகங்கள் நேயர்களாகிய உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய சந்தேகங்களை கீழே தெரிகிற நம்பர்ல கால் பண்ணி இப்ப நம்ம கூட பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க கேட்டுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆவணி சீசன் ஆரம்பிச்சிருச்சு, கல்யாண சீசன் வந்துருச்சு அப்படின்னும் பொழுது மக்கள் அனைவரும் நகைகளை வாங்க மிகுந்த ஆர்வம் காட்டுவாங்க. ஆனா இன்றைக்கு பார்த்தோம்னா 1 கிராம் ஆபரண தங்கத்துடைய விலை 6670 ரூபாயாக இருக்கு. இதுவே 10 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா குறைவாக தான் இருந்துச்சு. 6300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபான்ற இருந்த சூழல்ல இன்னைக்கு 670 ரூபாய் நோக்கி நகர்ந்திருக்கு. இப்போ ஆபரண தங்கம் வாங்கலாமா அல்லது தங்கத்துல முதலீடு செய்யறது கரெக்டா இருக்குமா? ஏன்னா தங்கத்தில் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்னா. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி அடுத்த 15 மாதத்தில் தங்கத்தின் விலை 8000 தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8000 8500 வரைக்கும் தங்கம் விலை போகும். இதுக்கு ப்ரைமரி கண்டிஷன் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க போகிறாங்க. அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க இங்கே தங்கம் விலை ஏறும். ஓகே, அப்ப இந்த சீசன்ல அப்படிங்கிறது தங்கம் ஆபரண தங்கமா வாங்குறது இப்ப வாங்கலாமா? நீங்க எப்படி வாங்க போறீங்கன்னு நான் சொல்ல முடியாது, அது உங்க இஷ்டம். பட் கல்யாணத்துக்கு வாங்க போறீங்கன்னா இப்போ நீங்க ஆபரண தங்கமாக தான் வாங்கி ஆகணும். இல்லாட்டா நீங்க கோல்டு காயினாக வாங்கலாம். இல்லாட்டா நிஃப்டியில் ஸ்டாக் மார்க்கெட்டில் கோல்டு பீஸாக வாங்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற கோல்டு பீஸுக்கும் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் க்ளோஸ் ஆகும். அது பேர் கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேயே வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது இஷ்டமோ அதை வாங்கிக்கலாம். பட் நாளைக்கு உங்களுக்கு ஆத்திர அவசரத்துக்கு தங்கம் வாங்குறீங்கன்னா காயினாவோ நகையாவோ வாங்கினா தான் உங்களுக்கு கொண்டு போய் ஒரு பேங்க்கில் வைக்க முடியும். தங்கம் வாங்குறது எதுக்காக வாங்குகிறோம்? மெயினாக ஒரு அவசரத்துக்கு பணம் நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வச்சிங்கன்னா பணம் கொடுப்பாங்கன்னு. அதுக்கு நீங்கள் நகையாவோ காயினோவோ வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். இந்த காலத்தில் இப்போ நீங்கள் கல்யாண சீசன் சொல்கிறீங்க. கல்யாண சீசனில் இன்றைக்கே வாங்குறது பெட்டர். செப்டம்பர் 30 அன்றைக்கி அமெரிக்காவில் ரேட் கட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னிலேருந்து ஒரு 45 நாளில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுங்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பில் தான் தங்கம் விலை ஏறிட்டுருக்கு. ஸோ இந்த ஏற்றம் இன்னும் போகும். இவங்க டேக்ஸ் குறைக்கிறதுக்கு முன்னாடி 6900 கிட்ட போச்சு, 6950 ஏதோ போச்சு. டேக்ஸ் குறைச்சதுனால அது 6300, நீங்கள் சொன்ன மாதிரி 6300 ரூபா வரைக்கும் இறங்கித்து. இப்போ திரும்பி ஏறும். அப்போயே நான் சொன்னது திரும்பி ஏறும்னு. ஏறுமுகம் ஆரம்பிச்சிருச்சு. தினம் ஏறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் 1 கிராமுக்கு 110 ரூபா 120 ரூபா ஏறிச்சு. 2 நாளாக ஏற்றம் இல்லை. இன்றைக்கி நைட்டு திரும்பி ஏற்றத்துக்கு இருக்கும். இந்த வாரத்தில் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா பொருளாதாரமும் ஜாக்சன் ஹோல் அப்படிங்கிற இடத்துல பேச போகிறாங்க. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பேச போகிறாங்க. அதில் ஒரு தீர்வு வரும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எவ்வளோ தூரம் கட் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த வார கடைசியில் ஒரு ஏற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வாரமும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டாகிறது உறுதியாச்சுன்னா டாலரோட விலை குறையும். டாலரோட விலை குறைஞ்சதுன்னா தங்கத்தின் விலை ஏறும்.
நான் கடைசியாக பார்க்கும்போது 2508 ரூபா டாலர் ஒரு அவுன்ஸ். ஒரு அவுன்ஸுங்கிறது 30 கிராமுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. $2508 இருந்தது. அது ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வருஷ கடைசிக்குள்ளே அது 3000 $3200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 9% இவங்க ரேட் கட் பண்ணது இந்த வருஷம் எண்டுக்குள்ளே அப்சார்வ் ஆகி 6980 கிராஸ் பண்ணி இந்த தங்கமே 7000 ரூபாய்க்கு, ஆபரண தங்கமே 7000 ரூபாய்க்கு தாண்டி போய்டும் நிச்சயமாக. இப்போ நீங்கள் சொல்கிறது பற்றி பார்த்தோன்னா செப்டம்பர் இறுதியிலே தங்கம் விலை மேலும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னிலேருந்து செப்டம்பர் 30 ஏன் நான் ஜோசியக்காரன் இல்லை, நாளைக்கு என்ன ஆகும்லாம் என்னால் சொல்ல முடியாது. பட் இந்த 45 நாளில் தங்கம் விலை 7000 தொடர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்போ தங்கத்தில் முதலீடு செய்யலாமா சார்? காயினா வாங்கி வைக்கலாமா? இப்போ கோல்டு பீஸு, கோல்டு பாண்ட் இருக்குது. ஆனால் கோல்டு பாண்டு எதுவுமே வராது. ஏன்னா சர்க்காருக்கு பெரிய நஷ்டமாயிடுச்சு. அதனால் கோல்டு பாண்டு இனிமேல் அவங்க போட மாட்டாங்க. கோல்டு பீஸ் நீங்கள் வாங்கலாம். ஆனால் கோல்டு பீஸை வந்து நீங்கள் வெறும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வாங்க முடியும். தொடர்ந்து பேசலாம் சார். நேரொத்த இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் கேள்வியை சொல்லுங்கள். மேடம் வணக்கம், முருகையன் கூத்தானூர்லேருந்து பேசுகிறேன், திருவாரூர் மாவட்டம். உங்கள் கேள்வியை கேளுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா சார்? உங்களுடைய இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். உங்களுடைய ஃபேன் நான். தேங்க்யூ சார். சார் காலையில் உள்ள ஹலோ. உங்கள் கேள்வியை கேளுங்க சார். சார் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன். உங்களுடைய இதை பார்த்துட்டு தான் சார் நான் வந்து கோல்டில் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி பண்ணுறது, நான் வென்சர்ங்கிறதுல இருக்கேன். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன், கோல்டு வாங்கிட்டு இருக்கேன், காயின். அது சொல்லுங்கள் சார் கொஞ்சம் அதை பற்றி. ஓகே, அடுத்து உங்கள் கேள்விக்கு வாங்க. அதான் என் கேள்விதான். நான் ஷேர் மார்க்கெட்டில் அந்த இது வாங்கிட்டு இருக்கேன், கோல்டு வாங்கிட்டு இருக்கேன். ஓகே, அதை வந்து சார் கொஞ்சம் சொல்லுவாங்க எப்படி எல்லாம் பண்றது அப்படின்னு. இல்ல ஷேர் மார்க்கெட்ல அவர் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காராம், கோல்ட் வாங்கிட்டு இருக்காராம். இப்போ அது பண்ணலாமான்னு கேக்குறாரு. கோல்டு பீஸ் நீங்கள் வாங்குவீங்களா இருக்கும். கோல்டு பீஸ் நீங்கள் கண்டினியூஸாக வாங்கலாம். முந்தா நேற்று வரைக்கும் நான் இன்றைக்கி பார்க்கல கோல்டு பீஸு. நேற்று வரைக்கும் 57 58 வரைக்கும் இருந்தது. அதுக்கு இன்றைக்கி 61 போயிருக்கணும், 61 62 போயிருக்கணும். ஸோ கோல்டு பீஸ் நீங்கள் வாங்கலாம். இந்த கோல்டு பீஸில் வாங்குறதுல என்ன அட்வான்டேஜ்னால் மில்லிகிராம் கணக்கில் கூட நீங்கள் கோல்டு வாங்கலாம். 1 மில்லிகிராம் வாங்கலாம். இப்போ நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா 3 கிராம் 4 கிராம் வெயிட்டு இந்த செய்தாரம் கூலி ஜிஎஸ்டிலாம் வரும். நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் வராது. நீங்கள் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக வந்து அடுத்த 18 மாதத்தில் உங்களுக்கு 15லேருந்து 20% வரைக்கும் கெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், ஆனால் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் கோல்ட் பீஸ் வாங்குறோன்னா இப்போ எனக்கு ஒரு அவசர தேவைன்னும் பொழுது அதை நான் வைக்க முடியாது இல்லையா? அதனால தான் ஆபரண தங்கம் வாங்குறத நீங்களும் ஊக்குவிப்பீங்க. ஆபரண தங்கம் வாங்கலாம், ஒரு அளவுக்கு வாங்கலாம், நீங்கள் கூட நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆபரண தங்கத்துல நான் ஒரு நகையா போய் எடுக்கணும்னா அதுக்கு 18%, 24% வரவுக்கு அந்த செய்கூலி சேதாரம்ன்றது இருக்கு. இப்போ இதுவே நான் காயினா வாங்குறேன் அப்படின்னும் பொழுது அதுக்கு 3% ஜிஎஸ்டி. அதை நீங்கள் காயினா வாங்குறது தான் பெட்டர். காயினா வாங்குறது உங்களுக்கு ஆபரண தங்கம் வேண்டாம், எனக்கு காயின் மட்டும் போருந்தீங்கன்னா நீங்கள் காயினா வாங்குறது பெட்டர். நிறைய இடத்துல காயினை வாங்கிட்டு கூட கடன் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் காயினா வாங்குறதுல தவறே கிடையாது. ஓகே, அப்போ இந்த டைமில் நம்ம காயினா வாங்கி வைக்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எப்படி நீங்கள் கோல்டு பீஸாக வாங்கினாலும் சரி, காயினா வாங்கினாலும் சரி, கம்மி மேக்கிங் நிறைய ஸ்கீம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, அதெல்லாம் எந்த கடையில் வாங்கணும்னு எனக்கு தெரியாது. பட் பல கடையில் வந்து மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் கொடுக்குறாங்க, பல ஸ்கீம்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நான் பார்க்குறது கிடையாது. இப்போ அந்த ஸ்கீம் பற்றியும் ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ பெரும்பாலும் மக்களோ இல்லைனா வந்து நகை கடைக்கு போகும்போதோ நகை கடையிலேயே என்ன அறிவுரை சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் எடுத்துக்கோங்க, செய்கூலி சேதாரம் வராது, அந்த 16% 18% இருக்காது அப்படிங்கிற விதத்தில் சொல்கிறாங்க. அந்த கடை இருக்குமா இருக்காதுன்னு எனக்கு தெரியாது. அந்த கடை பாருங்க, என்னால் ஒரு கம்பெனி தான் சொல்ல முடியும், அது டைட்டன். ஏன்னா தனிஷ்க்கு வந்து டாட்டா கம்பெனி. அதனால் டாட்டா 150 வருஷமாக இருக்கிறதுனால நிச்சயமாக ரத்தன் டாட்டா போண்டி ஆக மாட்டாருன்னு நம்மளால் சொல்ல முடியும், என்னால் சொல்ல முடியும். மற்ற இருக்கிற கடையெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையில் போடுறீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இதே இடத்துல பாலு ஜுவல்லர். தொடர்ந்து பேசலாம் சார். நேரத்தில் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்களுடைய கேள்விகளை சொல்லலாம். வணக்கம் மேடம்.
தொடர்ந்து பேசுங்க சார். உங்க கேள்வி என்ன? மேடம் மேடம் வணக்கம் மேடம். நாங்கள் தேனி மாவட்டம் வடவதுப்பட்டியிலேருந்து பேசுகிறோம் மேடம். சொல்லுங்க. மேம் இப்போ நாங்கள் நடுத்தர குடும்பம் தான் மேம். இப்போ நம்ம இப்போதைக்கு சூழ்நிலையில் இன்னும் ரேட் அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமா? 100% ஜாஸ்தி தான் ஆகும். ஜாஸ்தி தான் ஆகும். சார் இப்போ நம்ம கோல்டு காயினா வாங்குறது நல்லதுங்களா இல்லை நகை இப்படி மாதிரி வாங்கி சேமிச்சு வைக்கிறது இப்ப நல்லதுங்களா? நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், நீங்கள் எப்படி வாங்கணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பட் இப்போ நீங்கள் கல்யாணம் இப்போ இந்த அடுத்த 3 மாதத்தில் உங்களுக்கு கல்யாணம் வீட்டில் ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் காயினா வாங்கி வைக்கிறது பெட்டர். ஆனால் இப்போ 3 மாதத்தில் கல்யாணம்னா நீங்கள் நகையாக வாங்கி வைக்கிறது பெட்டர். சார் நாங்கள் இந்த கல்யாண விஷயமா தான் சார் வாங்கணும், அதனால தான் சார் உங்கள்கிட்ட கேட்டோம். நாங்கள் மிகப்பெரிய இப்போ கல்யாண விஷயந்தான் வாங்கணும்னா நகையாக தானே வாங்கணும். நான் எப்படி என்ன பண்ண முடியும்? ஸோ நீங்கள் தான் அதை பார்த்து வாங்கணும், எந்த கடையில் வாங்கணுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரிங்க சார். சார் தேங்க்யூ சார். அப்போ உங்களுடைய சாய்ஸ்ன்றது நகையா வாங்குற பட்சத்துல நகையா வாங்கலாம். அதற்கான தேவை கல்யாணம் இருக்கும் உங்கள் பொழுது வீட்டில் அடுத்த 6 மாதத்தில் வருது, நான் நகையாக கல்யாணம் பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ போடணுன்னா நீங்கள் டெஃபினட்டாக நகையாக தான் வாங்கணும். அப்படி எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கே இல்லை, நாங்கள் வந்து வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறோன்னா காயின் வாங்குறது பெட்டர். அடுத்து இன்னொரு காலர் இணைப்புல இருக்காங்க சார். வணக்கம், உங்களுடைய பேர், எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். மதுரையில இருந்து பேசுறோம். என் பேர் அமுதாரணி. உங்களுடைய கேள்வியை கேளுங்க. மேம், உங்க கேள்வி என்ன? இது கோல்டு வந்து இப்ப விற்கலாமா சார், இல்ல இன்னும் ரேட் கூடுமா? ரேட் நிச்சயமாக கூடும். விற்கணுமா வேண்டாமாங்கிறது உங்கள்கிட்ட பணம் எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு பணம் எவ்வளோ தேவைங்கிறத பொறுத்து இருக்குது. பட் இன்றைக்கே உங்களுக்கு பணம் தேவைன்னா நீங்கள் விற்கலாம். இல்லாட்டா இப்போ நீங்கள் விற்றீங்கன்னா அது ஒரு 15 மாதத்தில் 8000 ரூபா ஒரு கிராம் வரைக்கும் போகும். அண்டு ஒரு 5 வருஷத்தில் இந்த ரேட்லேயே போச்சுன்னா இன்றைக்கி வச்சு நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப் டைமில் 10,000 ரூபா தாண்டிடும் தங்கம். இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா திரும்பி வாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே சார். இப்போ மற்ற நாடுகளில் பார்த்தோன்னா தங்கத்தை முதலீடா பார்ப்பாங்க. ஆனா இந்தியா போன்ற இந்த ஆசிய நாடுகளில் பார்த்தோன்னா தங்கத்தை சொத்தாகவும் ஒரு அந்தஸ்தோட குறியீடாகவும் தான் தங்கத்தை பார்க்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கக்கூடிய ஃபேமிலி எவ்வளவு தங்கம் வரைக்கும் அவங்க வச்சிருக்கலாம், அல்லது எவ்வளவுக்கு மேலே அவங்க முதலீடாக வச்சு, இப்போ ஆபரண தங்கம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தேவை வருது, அது அடகு வைக்கிறோம், அது மூலயமா நம்ம காசு வருது, வட்டி இல்லாமல் வருது. அப்படிங்கிற பொழுது வட்டி உண்டு. நான் வெளியில வாங்குறதோட கம்பேர் பண்ணி சொல்றேன் சார், கம்மியாக இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டோட கம்பேர் பண்ணி போது இது அப்படி நான் சொன்னேன். இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறது எவ்வளவு தங்கம் வரைக்கும் அவங்க சேமிக்கலாம்? அது வந்து ஆபரண தங்கமா 3000 ரூபா 4000 ரூபா இருக்கும்போது நான் மினிமம் 400 கிராம் தங்கம் வேணும்னு சொன்னேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ பேர் என்ன பார்க்குறாங்க. பட் இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது 400 கிராம்ங்கிறது. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த காலர் கரூர்லேருந்து பேசுகிறாங்க. வணக்கம், உங்களுடைய கேள்வி ரொம்ப சுருக்கமாக கேட்குறீங்களா? சார் இப்போ கோல்டு வாங்கலாமாங்க சார், இல்லை கோல்டு ரிலேட்டடான கல்யாண் ஜுவல்லர்ஸ் அல்லது மணப்புறம் இந்த மாதிரி ஷேர்ஸ் வாங்கலாமாங்க சார்? ஷேர்ஸை பற்றி நான் பேசுகிற இடம் இது இல்லை, அதனால் ஷேர்ஸை பற்றி நான் பேசவும் கூடாது, இது நான் பேசுகிறதும் கிடையாது. தங்கம் இப்போ வாங்கலாமா? நிச்சயமாக நீங்கள் தங்கம் வாங்கலாம் முதலீட்டுக்கு. ஓகே சார். ஓகே சார். சார் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்தியாலேயுமே வந்து மக்கள் வந்து சொத்துங்கிறதோட மக்கள் வந்து ஒரு அவசரத்துக்கு பணம் உதவுங்கிறதுக்கு தான் தங்கம் வாங்குறாங்க. கிராமத்துலேருந்து அந்த காலத்துலேருந்து நீங்கள் வந்து விவசாயிகள்லாம் வந்து தை மாதத்தில் நிறைய தங்கம் வாங்குவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளை பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். இப்போது டீ இன்றைக்கி 15 ரூபா விற்குது. இப்போ நான் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவர் 2007 அவர் கேரியர் ஆரம்பித்தார். அவர் ஃபைனான்சியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் ஆரம்ப சம்பளம் அன்றைக்கி 12,000 ரூபா. இன்றைக்கி அவர் அதே வேலையை இன்றைக்கி அவர் செஞ்சார்னா அவருக்கு 18,000 20,000 ரூபா வரைக்கும் சம்பளம் வரும். அப்போ 50% ஏறி இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே வந்து டீ, சாதாரண டீ குடிக்கிற விலையை 5 ரூபா டீ 15 ரூபா ஆகிடுச்சு. ஸோ எல்லா விலைவாசியுமே 3 மடங்கு ஏறணும் போது உங்களோட சம்பாதிக்கிற தரன் வந்து 50% தான் ஏறி இருக்குது.
அவர் திறமையை ஏற்றி அவர் பெட்டர் மேனேஜராகி நிறைய சம்பாதிக்கிறத விட்டுருங்க. அன்றைக்கி அவர் என்ன வேலை செஞ்சாரோ அவருக்கு அன்றைக்கி 12,000 ரூபா சம்பளம் கிடச்சிது, 5 ரூபா டீ வாங்கி கொடுத்தாரு. இன்றைக்கி அதே அவருக்கு இருந்தது 24 வயசு, இன்றைக்கி அதே 24 வயசு பையன் அவர் அன்றைக்கி செஞ்ச வேலையை செஞ்சால் அவருக்கு கிடைக்கிற சம்பளம் 18,000 ரூபா. அவனால் டீ 15 ரூபா கொடுக்கணும். ஸோ மக்களுக்கு இன்ட்யூட்டிவாக என்ன தெரியும்னா, பணத்தை பேங்க்கில் போட்டு வச்சுருந்தா நஷ்டம் ஆகிடுங்கிறது உறுதியாகிடுச்சு இந்தியாவில் போன 10 வருஷத்தில். அதனால்தான் மக்கள் தங்கத்துக்கு போகிறாங்க. இந்த தங்கம் வாங்கக்கூடாது, மக்கள் வாங்கிறத நிறுத்தணும் தான் இந்த அரசாங்கம் சாவரன் கோல்டு பாயிண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ கடைசி நிமிஷத்தில் முதல் சாவரன் கோல்டு பாயிண்ட் பணத்தை கட்டணுங்கிற சமயத்தில் வேணுன்ட்டே 9% டேக்ஸை குறைச்சி அந்த கிடைக்க வேண்டிய பணத்தை கம்மி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்க 20% கிட்ட இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி வருது. அதனால தான் இந்த வருஷத்துலேருந்து அவங்க சாவரன் கோல்டு பாயிண்ட் கொடுக்க போகிறதில்ல. இது எதுக்கு பண்ணாங்க? தங்கம் வாங்காமல் இருப்பாங்க மக்கள்னு. ஆனால் சாவரன் கோல்டு பாண்டில் 4,000 கோடி முதலீட்டு பண்ணாலும் $45 பில்லியன் போன வருஷம் இந்தியாவில் தங்கம் உள்ளே வந்திருக்கு அஃபீஷியல் சேனல்லேருந்து. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஒருத்தர் பிருத்விங்கிறவர் மாட்டியிருக்கிறாரு. இது மாதிரி மாட்டாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. சென்னை ஏர்போர்ட்லேயே 268 கிலோ தங்கத்தை ஸ்மகிள் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கிஃப்ட் ஷாப். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். சிறப்பு நேரலை நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், நான் முன்பே குறிப்பிட்டிருந்த மாதிரி ஒன்றிய அரசு பட்ஜெட்ல எக்ஸ்போர்ட் டியூட்டியை கம்மி பண்ண உடனே தங்கத்தின் விலை கம்மியாயிருச்சு. ஆனால் இப்போ மீண்டும் தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே வருது. இதற்கு என்ன காரணம் சார்? ஏன்னா அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பாங்கன்னு நான் சொன்னேன். அதோடைய தாக்கம் இப்போவே ஆரம்பிச்சிருமா? இது இன்னும் 5.5% இருக்கிற வட்டி 3% வரைக்கும் இறங்கணும். ஸோ அதனால் 8,500 ரூபாய்க்கு போகும் தங்கம் நான் இப்போ எதிர்பார்த்தது. இவங்க குறைச்சதுனால 8,000 ரூபா வரைக்கும் போகும்னு இப்போவும் நான் எதிர்பார்க்குறேன். 8,500 ரூபா போக வேண்டிய தங்கம் 8,000க்கு போகணும். பட் அதே சமயத்தில் இன்னும் டிமாண்ட் ஏறிச்சுன்னா, ஏன்னா சைனாவில் என்ன ஆகிடுச்சுன்னா ப்ராப்பர்ட்டியில் தான் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபெயிலியர் ஆகி அங்கே ப்ராப்பர்ட்டி சரியாக போகல. ஸோ மக்கள் அங்கேயும் ரீட்டைல் மக்கள் தங்கத்தில் போயிடறாங்க. அதனால் தங்கம் டிமாண்ட் ஓவராச்சுன்னா நம்ம நினச்சதுக்கு மேலே போகலாம். பட் ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் 5.5லேருந்து 3க்கு வரத்துக்குள்ள தங்கம் 6,800லேருந்து 6,670லேருந்து 8,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இப்போ இந்த 8,000 வரைக்கும் போனால் இது எவ்வளவு காலகட்டத்துக்குள்ள 8,000? அதான் நான் சொல்கிறேன், 5.5% இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதை அவங்க 3% ஆகிறதுக்கு ஒரு 18 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். 18க்கு பதில் 24 மாதம் கூட ஆகலாம். இது காலம் முக்கியம் கிடையாது. அமெரிக்காவில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறாங்க, எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக டாலர் கீழே விழுது கோல்டுக்கு அகேன்ஸ்டாக. இதுக்கு நடுவில் நம்ம பொருளாதாரமும் ஒன்றும் நல்ல பொசிஷனில் இல்லை. ஸோ நம்ம பொருளாதாரமும் நல்ல பொசிஷனில் இல்லாததுனால நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நேரத்தோட இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய பேர், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ ஹலோ, உங்கள் கேள்வியை கேளுங்க சார். ஹலோ மேடம். மேடம் இணைப்பில் தான் இருக்கீங்க. நான் திருச்சியிலேருந்து குமரேசன் பேசுகிறேன் மேடம். உங்கள் கேள்வி என்ன சார்? ஹலோ மேடம், என் பேர் குமரேசன் மேடம், திருச்சியிலேருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் கேள்வி சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சார் இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் இருக்கு, பாலஸ்தீனு இஸ்ரேல் வார் இருக்கு. அமெரிக்காவில் அமெரிக்கன் கவர்மெண்ட் 8,000 டன்னு வச்சிருக்காங்க, கோல்டு வச்சிருக்காங்க. பட் இந்தியன் பப்ளிக்ல நம்ம அமெரிக்கன் டன்னை விட ஜாஸ்தி இருக்கு சார். ஒரு 20,000 டன் அது மாதிரி இருக்கு. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி 10,000 வந்துச்சுன்னா அமெரிக்காவை விட இந்தியா ரொம்ப வேல்யூபிள் ஆயிருப்பா சார், தங்கம் வச்சிருக்கிறதுனால, ஸ்டாக் வச்சிருக்கிறதுனால. அப்படி இல்லை, தங்கம் அங்கே இருக்கிற 8,000 டன் கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி, இங்கே 20,000 இருக்கிறது மக்களோட ப்ராப்பர்ட்டி. மக்கள் ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆக முடியாது இல்லை. நீங்கள் சரியாக வட்டி கவர்மெண்ட் பேங்க்கு வட்டி விகிதத்தை ஏற்றாத்தினால்தானே தானே மக்கள் தங்கம் வாங்குறாங்க. மக்கள் எப்படி தங்கத்தை கவர்மெண்ட்டை கொடுப்பாங்க? யார் எவ்வளோ தங்கம் வச்சுருக்கான்னு கவர்மெண்ட்டை உண்மையை சொல்ல மாட்டாங்க. அதனால் இந்த 20,000 டன்னுங்கிறது நீங்கள் தோராயமாக நம்ம சொல்கிறது ஜாஸ்தியாகவும் இருக்கலாம், இல்லை 1000 டன்னு கம்மியாகவும் இருக்கலாம். பட் அதை யாரும் கொண்டு போய் கவர்மெண்ட்டை கொடுக்க போகிறதில்ல, மக்கள் வச்சுருப்பாங்க.
அதனால் யார்கிட்ட 2 கிளாஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. யார்கிட்ட தங்கம் இருக்குது, யார்கிட்ட தங்கம் இல்லைன்னு. தங்கம் இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க ஒன்றும் வேலை செய்யாமையே சொத்து ஏறும். சப்போஸ் இப்போ உங்கள்கிட்ட 500 கிராம் தங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வருஷத்தில் 1000 ரூபா ஒரு கிராம் ஏறிடுச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணாமையே உங்களுக்கு 5 லட்ச ரூபா கிடச்சிருச்சு. ஆனால் இன்னொருத்தர் நீங்களும் வேலைக்கு போவீங்க, அவங்களும் வேலைக்கு போவாங்க. நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சு பணத்தை மிச்சப்படுத்தினா 5 லட்ச ரூபா சேர்க்க முடியும். நீங்கள் ஜிஎஸ்டி கட்டணும், இன்கம் டேக்ஸ் கட்டணும், கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும், செலவு போக பணம் சேர்த்து நீங்கள் 5 லட்ச ரூபா பண்ணணும். ஆனால் ஆல்ரெடி வாங்கி வச்சவன் என்ன பண்ணுவான்? ஒன்றும் பண்ணாமல் லாக்கரில் வச்சுருப்பான். 1000 ரூபா ஏறிடும், அவன் 5 லட்ச ரூபா சம்பாதிச்சிடுவான். சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த காரல் ஈரோட்டில் இருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம். மேடம் இது காயினா வாங்காம நகையா வாங்காம நிறைய நேயர்களுக்கு அதே தான் காயினாக தான். இப்போ பாருங்கள், திரும்பி நான் எப்படி நீங்கள் எப்படி தங்கம் வைக்க முடியும்னு நான் சொல்ல முடியாது. உங்கள் வீட்டில் அடுத்த 3 மாதத்தில் கல்யாணம் இருக்குன்னா நீங்கள் நகையாக தான் வாங்கணும். இல்லை நான் சும்மா என்னோடய சேஃப்டிக்காக வாங்கி வைக்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகனா நீங்கள் காயினாக வாங்கி வைக்கணும். சார் இப்போ நம்ம சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தங்கத்தை ஆபரண தங்கமாக போடுறது அது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ சீர்வரிசை மொய் எழுதுறதோ நம்ம தங்கத்தில் சில பேர் செய்வாங்க. உறவினர்கள், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் செய்யும் பொழுது அதை கட்டியாக கொடுக்கறது அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் இதர் காயினாக கொடுங்க, இல்லை கோல்டு பீஸாக கொடுங்க, இல்லாட்டா ஆபரண தங்கமாக கொடுங்க. ஏன்னா கட்டியாக கொடுத்தீங்கன்னா உடனே இன்றைக்கி அந்த கட்டியை நீங்கள் திரும்பி மாற்றறச்ச என்னோடய அட்வைஸு. ஏன்னா இப்போ 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் தங்கம் வாங்கணுன்னா நீங்கள் பேன் கார்டெலாம் ப்ரொடியூஸ் பண்ணணும். பில்லை பத்திரமா வச்சுக்கோங்க. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். நான் கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் செந்தாமரை. தொடர்ந்து உங்கள் கேள்வி. ஹலோ. நான் என் பொண்ணுக்கு ஜனவரி மாதம் கல்யாணம் பேசியிருக்கிறோம். ஜனவரி மாதம் கல்யாணம் பேசிக்கிறோம். ஒரு 10 பவுன் நகை பழைய நகையாக இருக்குது. அது சில இதில் நகைக்கடையில் கொடுத்துட்டு 6 மாதம் கழிச்சு 11 மாதம் கழிச்சு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி நம்ம செய்யலாமா? நீங்கள் அந்த கடைக்காரனுக்கு நான் கேரண்டி போட முடியாது. அதனால் உங்கள் ஊரில் எந்த கடைக்காரர் அதை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாது. பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த பழைய தங்கத்தையே போடுங்களேன். என்ன பழைய தங்கம் புது தங்கம்னு யார் பார்க்குறாங்க? ஏன்னா நீங்கள் வேணுன்ட்டு அந்த 10 பவுனை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வைங்க, திரும்பி அதை புதுப்பிக்கிறேன்னு உங்கள்கிட்ட காசு வாங்கிப்பாங்க. அதுக்கு பதிலாக பழைய தங்கம் என்ன கசக்குதான்? தங்கம் குவாலிட்டி தான் முக்கியம், தரம் தான் முக்கியம். எப்படியும் இனிமேல் வெள்ளை போட்டுட்டுலாம் போக முடியாது. ஏன்னா கழுத்தில் 10 பவுன் போட்டுட்டு போனால் 5 லட்ச ரூபா ஆகிடும். அதை யாரும் எடுத்து அடிச்சிட்டாங்கன்னா கஷ்டம். அதனால் திரும்பி அது அம்மா உங்கள் பொண்ணை கட்டி லாக்கரில் தான் வைக்க போகுது. அது எதுக்கு செலவு பண்ணுறீங்க? இருக்கிற தங்கத்தை அப்படியே போட்டுருங்க. இப்போ சர்வதேச சந்தை நிலவரத்தை பொறுத்து தான் தங்கத்தின் விலை நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்லும் பொழுது, இப்போ அதோடைய விலை குறைஞ்சதுன்னா தங்கத்துடைய விலையும் குறைஞ்சதுன்னு சார்? டெஃபினட்டாக இப்போதைக்கு அது தெரியும் எங்களுக்கு குறையும்னு. பட் குறையிற வாய்ப்பு இப்போ இல்லையே. ஏன்னா ஆல்ரெடி அமெரிக்காவில் வட்டி விகிதம் ரொம்ப ஹையாக இருக்குது. இங்கேருந்து குறைய தான் போகும். தங்கம் இந்த வட்டி விகிதம் ஏறச்சாச்சு தங்கம் மேலே குறையும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அது ஏன் குறையலைன்னா 3 இடத்துல போர் வந்துருச்சு. தட் இஸ் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் வந்த போரில் ரஷ்யாவோட பணத்தை அமெரிக்கா பதுக்கிட்டாங்க, மடக்கிட்டாங்க ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸு. அதனால் ரஷ்யா, சைனா, டர்க்கிங்கிறவங்க தங்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்டில். ஸோ இறங்குற சமயத்துலேயும் இவங்க தங்கம் வாங்கிட்டா தங்கம் விலை ஹையாக இருந்தது. இப்போ அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறச்ச தங்கம் விலை ஆட்டோமேட்டிக்காக ஏறும். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. தொடர்ந்து நேர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். மேடம், என் பேர் லலிதாம்பிகைங்க, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறாங்க. உங்கள் கேள்வியை சார்கிட்ட கேளுங்க. சார் வணக்கங்க சார். வணக்கம்மா. சார் நான் கோல்டு பாண்டா வாங்கி வச்சிருக்கேங்க சார். ஆமாம்மா, அதை பத்திரமா வச்சுக்கோங்கம்மா. என்னைக்கு ரிடம்ஷன் வருதோ அன்றைக்கி காசு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்கம்மா. உங்கள் கேள்வியை முழுமையாக கேளுங்க. இப்பத்தைய ரேட்டு கொடுப்பாங்களாங்க சார்? இப்போ என்னைக்கு உயருதோ உயர்ற ரேட்டை கொடுப்பாங்களா எனக்கு? என்னைக்கு அந்த பாண்டு எக்ஸ்பயர் ஆகுதோ அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அதை கொடுப்பாங்க. அன்றைக்கி ஜவேரி பசாருங்கிறது பாம்பேயில் இருக்குது. அதுதான் ஏஷியாலேயே தங்கத்துக்கு பெரிய மார்க்கெட்டு.
அன்றைக்கி க்ளோசிங்கில் 24 கேரட் கோல்டு என்ன ரேட்டில் இருக்குதோ அந்த ரேட்டில் கொடுப்பாங்க. சார் நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தோம். கவலையே படாதீங்க, இந்த ரேட்டு ஜாஸ்தியாக தான் போகும், இது கம்மியாலாம் ரேட்டு போகாது. அதனால் நான் இன்றைக்கே மாற்றணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் 5 வருஷம் கழிச்சுன்னா உங்களுக்கு லக் இருந்தால் 10,000 கூட கிடைக்கலாம் கிராமுக்கு. அதனால் பயப்படாதீங்க. சார் இப்போ தங்க கட்டிகளை கிஃப்டா கொடுக்கலாமா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். நீங்க தங்க கட்டி gift கொடுக்குற அளவுக்குலாம் நான் பேசுகிறதெல்லாம் நடுத்தர கல்யாணம் தான். சீரா செய்யறதுக்கும் சரி எதாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், இல்லைன்னா நான் தொடர்பு வச்சுருக்கவங்களுக்கு 1 கிராம் 2 கிராம் வாங்குறதே கஷ்டம். நீங்கள் 3000 கோடி 4000 கோடி செலவு பண்ணி வீட்டில் பண்ணுற கல்யாணத்துக்கெல்லாம் நான் இப்போது நிபுணராக இருக்க முடியாது. அதுக்கு என்னோட தொடர்ந்து பேசலாம் சார். நேரத்தில் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். பிரேம்குமார் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். கோல்டு பீஸ் வந்து என்னோட மகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா சார்? டெஃபினட்டாக பண்ணலாம் சார், ஒரு ப்ராப்ளமும் இல்லை சார். ஓகே. டைரெக்டாக என்னோட டிமேட்லேருந்து அவங்களோட டிமேட் ட்ரான்ஸ்ஃபர் 18 வயசு ஆகிடுச்சுன்னா உங்கள் டிமேட்டில் நான் உங்கள் டிமேட்டுக்கு டிஐஎஸ் ஸ்லிப்பு, டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப்புன்னு இருக்கும் சார். அது மூலமாக நீங்கள் மாற்றி கொடுக்கலாம் சார், உங்கள் புரோக்கர் ஒத்துப்பார். தொடர்ந்து பேசலாம் சார். நேரத்தில் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். சார் சொல்லுங்க. நாங்கள் மதுரையிலேருந்து நான் பேசுகிறேன். உங்க கேள்வியை சொல்லுங்க. பட்ஜெட்ல வந்து இறக்குமதி வரியை குறைச்சாங்க, அதனால வந்து தங்க விலை குறைஞ்சிச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தங்க விலை ஒரு நாளைக்கு 600 ரூபாய் 700 ரூபாய் கூடிக்கிட்டு இருக்கு. இது வந்து எதனால வந்து இது வந்து வியாபாரிகள்னால செய்யப்படுதா அல்லது உண்மையிலேயே தங்க விலை உலக லெவல்ல வந்து உலக லெவலில் ஏறி இருக்கு சார். நம்ம உலக லெவலில் ஏறின அளவு இங்கே ஏறலை. வியாபாரிங்களை சொல்லாதீங்க. பாவம் வியாபாரிங்களுக்கு வந்து அன்றைக்கி அம்மையார் வரி குறைச்ச அன்றைக்கி அவங்களுக்கு பெரிய நஷ்டம். நான் என் டிவியில் என்னோட இப்போ யூடியூப்பில் சொல்லியிருந்தேன், டாடா கம்பெனிக்கு எவ்வளோ நஷ்டம், கல்யாண் ஜுவல்லருக்கு எவ்வளோ நஷ்டம்னு ஒரு பட்டியல் படிச்சிருந்தேன். ஸோ அந்த அவங்களுக்கெலாம் நஷ்டம்தான். இப்போ வந்து நார்மலாக ஏறினா கூட அவங்களுக்கு லாபம் கிடையாது, ஏன்னா ஹெட்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் வியாபாரிக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்மளுக்கு வந்து எப்போதும் வியாபாரிகளை திட்டத்தில் அர்த்தமே கிடையாது. உலக லெவலில் டாலர் மதிப்பு ரூபா மதிப்புலாம் குறையுது, தங்கம் விலை ஏறுது. நான் தான் இப்போ இந்த அம்மாவுக்கு மேடமுக்கு சொல்லிட்டு இருந்த மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபா வச்சுருந்த டீ இன்றைக்கி 15 ரூபாய்க்கு விற்குது. அதே மாதிரி தங்கம் விலையும் ஏறி இருக்குது. நீங்கள் தங்கம் விலையை பார்க்குறீங்க, டீ விலையை பற்றி யாரும் பேசுறதில்ல. தொடர்ந்து பேசலாம் சார். நேரத்தில் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சார் என் பேர் தீனதயாளன், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். சார் இப்போ இந்த போர் முடிவுக்காக ஒருவேளை ரஷ்யா வந்து அவங்களோட கோல்டு எல்லாம் திருப்பி விற்றுட்டாங்கன்னா, ஒருவேளை விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய கோல்டு உள்ளே வந்துருமா சார்? அப்படிலாம் ஒன்றும் வராது சார், நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம். கோல்டு விற்றா அதை வாங்கிறதுக்கு 4 பேர் ரெடியாக காத்துக்கிட்டே இருப்பான். இது வந்து டாலருக்கும் தங்கத்துக்கும் இருக்கிற லிங்க்கு. அண்ட் ரஷ்யா கோல்டை விற்க மாட்டான், இருக்கிற டாலரை தான் முதல்ல விற்பான். இல்லை சோர்ஸ் ஏதாவது நிறைய இப்போ திடீர்னு அதெல்லாம் கிடையாது சார். எனக்கு இது பாருங்கள், என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்ல முடியும். எனக்கு வந்து ஜோசியம் தெரியாது. இந்தியாவில் சடனாக தோண்டினா சுரங்கமாக தங்கம் கிடைக்குமானா எனக்கு தெரியாது. நீங்கள் அப்படிலாம் கேட்டிங்கன்னா தெரியும். இன்றைக்கி பேப்பரில் இருக்கிற எல்லா நியூஸையும் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை 15% 20% ஏறும். அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சார்? சொல்லுங்க மேடம். இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லும்போது கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா பெட்டரா இல்ல வந்து லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டரா சார்? டெஃபினட்டா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது தான் பெட்டர். ஓகே, அதுல சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. அப்ப நாம அப்படியே ஒரு லேண்ட் வாங்குறோம்னு வெச்சுக்கங்களேன், அப்ப இந்த கோல்ட வந்து பிளட்ஜ் பண்றதோ இல்ல விக்கிறதோ அது வந்து ஒரு சேஃபஸ்ட் ஐடியாவா? இல்லம்மா, தவறுமா. தான் லேண்ட் இப்போதைக்கு வாங்காதீங்க, ஏறாது. இப்போ கூட ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி பெரிய பில்டர், பேர் போன பில்டர் 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த லேண்டு கூட அவங்க லேண்டே இல்லைன்னு தீர்ப்பு வந்திருக்குது. இப்போ ஒரு பெரிய பில்டரை கட்டின பில்டிங்கெல்லாம் கட்டி இடிஞ்சு விழுந்தது. இந்தியாவில் வந்து 1 லட்சம் ஃப்ளாட்டு கட்டி பூட்டி கிடக்கு. ஆனால் லேண்டு விலை ஏறும்னு நீங்கள் நினைக்கிறது தவறு. தங்கம் விலை டெய்லி என்ன ஆகுதுன்னு உங்களால் பேப்பரில் திறந்தால் தெரியும். லேண்டு விலை நீங்களாக சந்தோஷப்பட்டுக்க வேண்டிதான். நீங்கள் போய் கொடுக்குறது தான் தெரியும் அந்த லேண்டு விலை என்னன்னு. அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு உங்களால் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு வக்கீல் தேவை.
அதுக்கு தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம். உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் மேடம், நான் மதுரையிலேருந்து சிவகுமார் பேசுகிறேன். சொல்லுங்க சிவகுமார். சார் இருக்காங்க, உங்க கேள்வியை கேளுங்க. ஓகே ஓகே மேடம். சார் இப்போ காயின் வாங்குறோம், காயினுக்கு வந்து ஜிஎஸ்டி உண்டுங்களா? டெஃபினட்டாக உண்டு சார். என்ன வாங்கினாலும் ஜிஎஸ்டி உண்டு. நம்ம ஊரில் 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. மேக்கிங் சார்ஜ் மட்டும் கம்மியாகும். சார், நான் முன்னாடியே குறிப்பிட்டிருந்த மாதிரி மக்கள்கிட்டையும் அந்த எண்ணம் அதிகமாக இருக்குது. வியாபாரிகள் தான் தங்க விலையை அதிகமாக ஏற்றுறாங்க, அவங்களால தான் விலை நிர்ணயம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மக்கள்கிட்ட எப்பவுமே இருக்கு. அது தவறானது. ரெகுலரைஸ் பண்ண முடியாதா சார் இந்த விலை? எல்லாம் ரெகுலரைஸ் ஆகிடுச்சு. நீங்கள் சொல்கிறீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி வேணால் அது உண்மையாக இருந்திருக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி டாடா கம்பெனி வந்து தனிஷ்குன்னு ஒரு கடையை ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி குவாலிட்டி ஆஃப் தங்கமும் ப்ராப்ளமாக இருந்தது, இதுவும் இந்த விலையும் ப்ராப்ளமாக இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கேரட்டோ மீட்டர்னு ஒரு மிஷினை கொண்டு வந்து எல்லா டைட்டாக அந்த தனிஷ் கடையிலையும் வச்சாங்க. நீங்கள் யார் எங்கே தங்கம் வாங்கியிருந்தாலும் அங்கே அந்த மிஷினில் வச்சா அது ஒழுங்கான தங்கமாக இல்லையான்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் அந்த கம்பெனி மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் ஹால்மார்க்குன்னு வந்துடுச்சு. ஸோ குவாலிட்டி ஆஃப் கோல்டு பக்கா. கோல்டோட விலை நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நைட்டுக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்லேயும் பார்க்கலாம், கேஷ் மார்க்கெட்லேயும் பார்க்கலாம். எவ்வளோ டேக்ஸ் வரும்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. 6%, 3%. கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன விலைன்னு தெரியும். 5 ரூபா 10 ரூபாய்க்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து தங்கத்தை ஒரேடியாக விலையை ஏற்றினாங்கன்னா மார்க்கெட்டில் வேறு ஏதாவது சீப்பாக விற்றுட்டு போயிடுவாங்க. தங்கத்தில் வியாபாரிக்கு 1%, 2%க்கு மேலே மார்ஜின் கிடையாது. வியாபாரிகள் எங்கே மார்ஜின் பண்ணுறாங்கன்னா அந்த மேக்கிங் சார்ஜஸில் தான் மார்ஜின் பண்ணுறாங்க. ஸோ அந்த மேக்கிங் சார்ஜஸில் நீங்கள் எவ்வளோ தூரம் பேசுகிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லது. இந்த ஒரு கடையை இது லாபமே வந்து 2 இடத்துல இருக்குது. ஒன்று மேக்கிங் சார்ஜஸ்ஸு, இன்னொன்று கல் வச்ச தங்கமே வாங்காதீங்க. கல்லை வச்சு தான் அதில் லாபம். உங்களுக்கு தங்கத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா கல்லே இல்லாத தங்கமாக வாங்குங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நேரொருத்தர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார், சிவகங்கை மாவட்டம் திருமாஞ்சோலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க. கேள்வி சொல்லுங்க. இப்போ மேடம் நிதியமைச்சர் அம்மா சொல்லியிருந்தாங்க 15% 6% குறைஞ்சிருச்சு வரி, இறக்குமதி வரி. அதனால இப்போ தங்க விலை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இறங்கிட்டு சார், இறங்கி திரும்பி ஏறிடுச்சு. இதை வந்து ஒரு கார்மெண்ட்டாலலாம் இறக்க முடியாது. உலக சந்தையில் உலகத்தில் இருக்கிற பொருளாதாரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து டாலர், ரூபா இந்த விலையெல்லாம் பார்த்து தான் நம்மளால் சொல்ல முடியும். நான் பல தரம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன், இந்தியாவில் இருக்கிற பொருளாதாரம் சரியில்லை, உலக பொருளாதாரமும் சரியில்லை. டாலரின் விலை குறையும், ரூபாவின் விலை குறையும். டாலரும் ரூபாவும் விலை குறையறச்ச தங்கம் விலை ஏறும். நம்ம மேடையில் ஏறி பேசிக்கிட்டு இல்லை கடவுள்கிட்ட வேண்டியதுனால விலை குறையுமோ ஏறுமான்னு கிடையாது. சார் தொடர்ந்து பேசலாம் சார். கடைசி காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். உங்க கேள்விகளை கேளுங்க. சார் இருக்காங்க. என்ன கேக்குறீங்களா? இணைப்புல தான் சார் இருக்கீங்க, உங்க கேள்வியை கேளுங்க. யாருமா? நானா? ஆமா சார், நீங்க இணைப்புல இருக்கீங்க, கேளுங்க. சார் இப்போ அதுதான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது காயினாக வாங்கலாமா, நகைகளாக வாங்கலாமா அப்படின்ற பல கேள்விகள் இருந்துச்சு. நகை வியாபாரிகள் மீது கூட நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு விலை சொல்கிறாங்களே சார். இப்போ இது ரெகுலரைஸாக இருக்கு அப்படின்னா ஒரே விலை தானே எல்லா கடையிலையும்? நீங்கள் எல்லா கடையிலையும் ஒரே ரேட்டு தான் இருக்கும். டைட்டனில் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மற்ற எல்லா கடையிலும் காரணம் சார் அது நீங்கள் டாட்டாக்காரங்களை தான் கேட்கணும். பட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கடையிலையும் 5 ரூபா 10 ரூபா வியாபாரம். நீங்கள் அவங்களுக்கு தெரியாதா நீங்கள் இந்த கடைக்கு பதில் இன்னொரு கடைக்கு போயிடுவீங்கன்னு? அதனால் கிளியராக வந்து எல்லா கடையிலையும் ஒரே ரேட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது எங்கே டிஃப்ரென்ஸ் வரும்னா அந்த மேக்கிங் சார்ஜஸில் தான் டிஃப்ரென்ஸ் வரும், செய்தாரம் கூலியில் தான் டிஃப்ரென்ஸ் வரும். அந்த செய்தாரம் கூலிங்கிறது உங்களுக்கு அந்த நகைக்கடையில் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு பொறுத்து இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்ததுன்னா அவங்க உங்களுக்கு கம்மியாக பண்ணி கொடுப்பாங்க. இல்லை ரொம்ப டிசைன் ஒர்க் இல்லை அப்படின்னா கம்மியாயிடும்.
இதுக்கெல்லாம் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னா நீங்கள் காயினாகவே வாங்கிடுங்களேன். அதற்கு மேக்கிங் சார்ஜே இருக்காது. வெறும் ஸ்டாம்பிங் சார்ஜுன்னு ஒன்று 100 200 தான் போடுவாங்க. அதை போட்டுட்டு ஜிஎஸ்டி போட்டுருவாங்க, அவ்வளோதான். நிச்சயமா சார். ஆவணி மாதம் பிறந்துருச்சு, கல்யாண சீசன் களை கட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல ஆபரண தங்கமா வாங்கலாமா இல்லை காயினா வாங்கலாமா அப்படின்னு பல கேள்விகள் உங்களை நோக்கி வந்துச்சு. நேயர்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் பொறுமையா விரிவான விளக்கம் அளிச்சிருந்தீங்க. வந்தமைக்கு நன்றி சார். நன்றிமா. இத்துடன் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.